குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா மூணாவது யூனிட்டான சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே 2 வகுப்பு பார்த்தோம். முதல் வகுப்பில் என்ன பார்த்தோம்னா வரலாறு என்றால் என்ன, வரலாறுனா ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும், வரலாறு எங்கேருந்து உருவாச்சு அதை பற்றி பார்த்தோம் முதல் வகுப்பில். 2வது வகுப்பு வந்து வரலாறு என்று உருவாயிடுச்சு. அதுக்கப்புறம் 2வது வகுப்பில் வந்து மனிதன் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்து தற்போது வரைக்கும் மனிதன் உருவானதை வந்து 2வது வகுப்பில் பார்த்தோம். அதுக்கப்புறம் நாகரிகமாக வளர்ந்ததையும் பார்த்தோம். எந்த காலகட்டத்தில் எது எது உருவாச்சுன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத பார்த்தோம். இப்போ இந்த வகுப்பில் என்ன பார்க்குறோன்னா நாகரீகம் வந்து எங்கேருந்து எது வரைக்கும் பரவி இருந்தது, எப்படி அந்த மக்கள் வந்துட்டு எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க, அவங்கள பற்றி தான் இது தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பாடத்தில் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன்னா மாணவர்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கானது வீடியோ இது. இது அவங்களுக்கு போய் இது கரெக்டான நேரத்தில் போய் சேர்ந்தால் அவங்களுக்கு இந்த பாடத்தின் மேலே புரிதல் வந்து விரும்பி படிக்கிற ஒரு ஆர்வத்தை கொடுக்கணுன்றதுக்காக தான் தமிழ் வழி மாணவர்களுக்காக எடுக்கப்பட்ட ஒரு வகுப்பு தான் இது. இது எல்லாருக்கும் பயன்பெறும்னு தான் இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன். இது எல்லாரும் கொஞ்சம் புரிஞ்சு படிங்க. இந்த பாடத்தை புரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த புக்வே கொஸ்டின் எல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த பாடத்திலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, என்ன உங்களுக்கு புரியுது திங்க் பண்ணுங்கள். பாருங்கள், நேற்று கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம், திங்க் பண்ணி தான் ஒவ்வொன்றுத்தையும் அவங்க கற்று தான் அவங்க சிந்தனையாலையும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் எல்லாமே அவங்க ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி தான் உங்களுடைய திறன்களை நீங்கள் வளர்க்கணுன்னா நீங்கள் வந்துட்டு கற்றுக்கிட்டதுலேருந்து கொஞ்சமாவது திங்க் பண்ணி அதிலிருந்து விடை எடுத்தீங்கன்னா இந்த பாடத்தின் மேலே ஒரு 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 விருப்பம் உருவாகும். அதுக்கப்புறம் அந்த பாடத்தை நீங்களாக விரும்பி படிக்க ஆரம்பிப்பீங்க. இதுதான் இந்த வகுப்பினுடைய நோக்கமே, உங்களை விரும்பி படிக்க வைக்கிறது தான். ஒரு புக்கை எடுத்தீங்கன்னா இந்த 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 வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே நான் எங்கெல்லாம் அண்டர்லைன் பண்ணணும் அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே வாங்க. அதன் பிறகு ஒரு பாடத்தை ஒரு முறை நீங்கள் அப்படியே படிச்சுட்டு உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா புரிஞ்சு படிச்சிங்கன்னா இந்த பாடத்தின் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக விருப்பம் உண்டாகி மீண்டும் 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 படிக்கிறது உங்கள் ஆர்வத்தை கொடுக்கும். அது மேலே ஒரு புரிதல் ஏற்பட்டு உங்களுக்கு எக்ஸாமுக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாக இந்த வீடியோ வந்து அமையுன்றதான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஓகேம்மா, இப்போ நாம் இந்த பாடத்துக்குள்ளே போவோம். 3வது யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம். சிந்துவெளி நாகரிகம் பற்றி இந்த பாடத்தில் நாம் என்னெல்லாம் பார்க்க போகிறோம், அதில் இந்த பாடத்தை படிக்கிறதுக்கான நோக்கம் என்ன, இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், இதுதான் இந்த பாடத்தினுடைய நோக்கம். சிந்து நாகரிகம் வந்து உருவாச்சுன்னு பார்த்தோம். அப்போ சிந்துவெளி நாகரிகத்திற்கும் அதே காலகட்டத்தில் வாழ்ந்த பிற சமகால நாகரிகத்திற்கும் உள்ள தொடர்பை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் சொல்றாங்க. அதை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். இந்த நாகரிக மக்களின் வாழ்க்கை முறை எப்படி இருந்ததுன்னு அதை பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். சிந்துவெளி நாகரிகம் பரவி இருந்த அந்த இடங்களை வந்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இந்த இடங்களை நில வரைபடத்தின் அடையாளம், அதாவது நில வரைபடம்னா இதை கொடுத்துருக்காங்க பாருங்க, இதன் மூலம் எங்கெல்லாம் அது பரவி இருந்ததுன்னு பார்க்க போறோம். இது என்னன்னா உலகில தொன்மைனா என்னதுன்னா பழமையான, அதாவது தொன்மை என்பதற்கு பொருள் என்னன்னா பழமையான நாகரிகம். அப்போ உலகில் உருவான பழமையான நாகரிகம் எதுன்னு பார்த்தோம்னா மெசபடோமிய நாகரிகம், எகிப்து நாகரிகம், சீன நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம், 4 வகையான நாகரிகங்கள் தோன்றியது தொன்மையான காலத்தில். மெசபடோமிய நாகரிகம் உருவான காலம் பார்த்தீங்கன்னா கிமுனா என்ன சொன்ன நேற்று வரலாறு படிக்கும்போது இதுதான் வந்து காலக்கோடுனா இங்கிருந்து பொது ஆண்டுன்னு ஒன்று வைக்கிறாங்க. இந்த பொது ஆண்டிலிருந்து இங்கேருந்து 1 2 ப்ளஸில் போகும், இது 1 2 இப்படி மைனஸில் போகும். இதுதான் வந்துட்டு இது கிமு, இது கிபி, இது பொது ஆண்டு. இது முன்னாடி போச்சுன்னா இதெல்லாம் முன்பு கிமு, இது வந்துட்டு கிபி, இது பின்பு, கிறிஸ்து பிறப்பிற்கு முன்பு இல்லை பொது ஆண்டுக்கு முன்பு பொது ஆண்டுக்கு பின்பு, இதெல்லாம் வந்து பொது ஆண்டுக்கு முன்னாடி நாம படிக்கிறோம். இதெல்லாம் எழுதப்பட்ட வரலாறு. அந்த ஆவணங்கள் கிடைத்த ஆவணங்களை வச்சு தான் இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கலாம், இப்படியெல்லாம் அவங்க இருந்திருக்கலாம் அப்படின்றது தான் இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ மெசபடோமிய நாகரிகம் பார்த்தோம்னா 3500 2000 கிமு. அதே மாதிரி எகிப்து நாகரிகம் பார்த்தீங்கன்னா 3100 1100 வரைக்கும் அவங்களுடைய காலகட்டம். சிந்துவெளி நாகரிகம் பார்த்தீங்கன்னா 3300 1900 வரைக்கும் இருக்கும் இவங்களுடைய நாகரிகம்.
சீன நாகரிகம் பார்த்தீங்கன்னா 1700 1122 எல்லாமே கிமு தான். கிறிஸ்து பிறப்பிற்கு முன்னாடி தான் இந்த மேலே குறிப்பிட்ட அனைத்து நாகரிகங்களும் எங்கு உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நதிக்கரை நாகரிகம். நேற்று வகுப்புல நாம பார்த்துருக்கோம். நதிக்கரை எதுக்கெல்லாம் அவங்களுக்கு, அதாவது நதிக்கரையில ஏன் வந்துட்டு அவங்க தங்கினாங்கன்னு பார்த்தோம். அது அது அந்த வீடியோவை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புரிதல் வந்து இந்த கிளாஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். நதிக்கரையில் தான் வந்து நாகரிகங்களே தோணும். ஏன்னா அங்கதான் வந்து எல்லாத்துக்கும் நீர் கிடைச்சதுனால பயிரிட முடிஞ்சது. அவங்களுக்கு தண்ணீர் எல்லாம் பருக பயன்பட்டது, விலங்குகளுக்கு பயன்பட்டது அப்படின்றதுனால தான் அங்க தங்கவே ஆரம்பிச்சிருப்பாங்க. விதைகள்லாம் நல்லா முளைக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த காலக்கோடு பாருங்க. அதாவது இந்த நாகரிகத்தினுடைய காலக்கோடு 3300 500 1100 வரைக்கும் இருக்கும். அப்போ மெசபடோமியா நாகரிகம் 3500 கிமு 2000 வரைக்கும், சிந்துவெளி நாகரிகம் 3300 1900 வரைக்கும் இருக்கும். எகிப்து நாகரிகம் கிமு 3100 கிமு 1100 வரைக்கும். சீன நாகரிகம் 1700 1122 காலகட்டத்தில் இருந்திருக்கும். இதுதான் இந்த நாகரிகங்கள் பரவி இருந்த இடங்கள். பார்ப்போம். தொடக்கத்தில் மனிதர்கள் எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தோம். குழுவாக வாழ்ந்தாங்க. ஒரு குழுவில் எத்தனை பேர் இருந்தாங்க பார்த்தோம். 30 40 பேர் ஒரு குழுவாக இருந்தாங்கன்னு போன வகுப்புல பார்த்தோம். அந்த குழுக்களில் இருந்து ஒரு என்ன உருவாச்சுன்னா ஒரு சமுதாயம் வந்து உருவாச்சு. சமுதாயம் உருவான பிறகு அது என்ன ஆச்சுன்னா ஒரு சின்ன சின்ன சமூகங்களாக வளர்ந்து காலப்போக்கில் வந்து ஒரு நாகரிகமா உருவாச்சு. அப்போ ஒரு குழு இருந்தாங்க. அந்த குழுல வந்து 30 40 பேர் இருந்தாங்க. அந்த குழு வந்து ஒரு சமுதாயமா உருவாச்சு. சமுதாயம் என்பது சமூகமா உருவானது. சமூகம் என்பது நாளடைவில் என்னவாச்சுன்னா நாகரிகங்களா உருவாச்சு. அப்போ ஏன் இங்க என்ன கேட்கிறாங்க, இப்ப நதிக்கரையில ஏன் வந்துட்டு மக்கள் வந்துட்டு குடியேறதுக்கு காரணம் என்னன்னு சொல்றாங்க. அப்போ ஏன்னா மனிதர்கள் குடியேற்றங்களாக நதிக்கரையை கீழ்கண்ட காரணங்களுக்காக தேர்ந்தெடுக்கிறாங்க. என்னென்ன காரணத்துக்காக அவங்க நதிக்கரையை தேர்ந்தெடுக்கிறாங்கிறது ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஒண்ணு வந்துட்டு வளமான மண்ணு வந்துட்டு எங்க இருக்கு, நதிக்கரையில வளமான மண். என்ன மண்ணு பார்த்தோம் நேத்து, வண்டல் மண். அப்போ ஆறுகளில் பாயும் நன்னீர்னா என்னதுன்னா பருகக்கூடிய நீர் தான் நன்னீர். நல்ல நீர் ஞாபகம் வச்சுக்கணும். பருகக்கூடிய நீர் தான். அப்போ குடிப்பதற்கும் கால்நடைகளின் தேவைகளுக்கும் நீர் பாசனம். அப்போ இந்த ஆறுகள்ல பாயக்கூடிய நீர் பருகிறதுக்கு, கால்நடைகளுக்கு தேவையான நீர் பாசனம் பயிர் வைக்கிறதுக்கும் பயன்படும். அதனால வந்து இங்க தங்கினாங்க, நதிக்கரையில குடியேறினாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க உற்பத்தி பண்ண பொருட்கள் எல்லாம் போக்குவரத்துக்கு அப்பெல்லாம் ஃப்ளைட்டோ சாலை வசதியே கிடையாது. எதன் மூலம் போச்சுன்னா போக்குவரத்து வந்துட்டு கடல் வழியாகத்தான் போக்குவரத்தை நடந்திருக்கு. அப்போ கடல் வழியாகவும் நதிக்கரை வழியாகவும் தான் போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகளாக எது இருந்துச்சுன்னா இந்த நதிக்கரைகள் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இந்த காரணத்துக்காக தான் மக்கள் வந்து குடியேறினாங்கன்னு சொல்றாங்க. அரப்பா, இப்போ நம்ம என்ன நாகரிகம் பார்க்க போறோம்னா அரப்பா நாகரிகம். அரப்பா நாகரிகம் என்னன்னு சொல்றோம்னா அரப்பா அதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதையுண்ட நகரம். அரப்பா என்றால் அதற்கு புதையுண்ட நகரம் என்று பொருள். அரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் பார்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேசன் என்ற ஒரு ஆங்கிலேயர். இவர் வந்து ஒரு ஆங்கிலேயர். அவர் தான் முதல்ல அந்த இடிபாடுகளை வந்து பார்த்திருப்பாரு. எந்த நகரம், அரப்பா நகரத்தினுடைய இடிபாடுகளை முதல்ல வந்து பார்த்தவர் சார்லஸ் மேசன். அவர் ஒரு ஆங்கிலேயர். அவர் வந்து தன்னுடைய நூல்ல வந்து அவங்கள பார்த்ததை வந்து விவரிக்கிறார். என்னன்னு சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். அந்த சார்லஸ் மேசன் என்பவர் யாருன்னு பார்த்தோம்னா அவர் ஒரு கிழக்கிந்திய கம்பெனி, அதாவது இந்தியாவில் ஆட்சி புரிந்த கிழக்கிந்திய கம்பெனியில பணிபுரிந்த ஒரு படை வீரர்னா ஒரு சோல்ஜர். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆராய்ச்சியாளராகவும் அவர் இருந்திருப்பார். ஒரு சோல்ஜரு, ஒரு ஆராய்ச்சியாளர். அவர் யாரு, சார்லஸ் மேசன். அவர் என்ன செய்யறாரு தான் புக்கில்னு பார்த்தீங்கன்னா அவர் தற்போது எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்துட்டு பிரிக்கப்படாத பாகிஸ்தானு, இப்போ வந்துட்டு பாகிஸ்தான். தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதி, இந்தியாவின் எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட போது சில செங்கற்திட்டுக்கள் இருப்பதை வந்து கண்டார். அதாவது சார்லஸ் மேசன் என்பவர் ஒரு கிழக்கிந்திய கம்பெனியில படை வீரரும் பிளஸ் ஆராய்ச்சியாளருமா இருந்திருப்பாரு. அவர் தற்போது எந்த இடத்துல வந்து அவரு பார்வையிட்டார்னா பாகிஸ்தான்ல இருக்கிற வடமேற்கு, இந்தியாவில் வடமேற்கு பக்கம் தற்போது பாகிஸ்தான் சொல்றாங்க. அதை பார்வையிடும் போது அங்க செங்கல் திட்டுக்கள் இருக்கிறத பாக்குறாரு. அது எப்படி இருந்ததுன்னா அந்த பாயடைந்த செங்கற்கோட்டை வந்துட்டு செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் எதன் மீது கட்டப்பட்டதுன்னா ஒரு மலையின் மீது கட்டப்பட்டுள்ளது என்பது குறிப்பிட்டிருந்தது அவருடைய புத்தகத்தில். அப்போ இதுதான் அரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்று. அப்போ ஒரு நாகரிகம் இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்று, ஒரு எவிடன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய ஒரு நூல் தான். அதுக்கப்புறம் கிபி
1856 இந்திய பொறியியலாளர்கள்னா யாருன்னா இன்ஜினியர்ஸ். இவங்க என்ன செய்றாங்கன்னா லாகூர்ல இருந்து கராச்சி வரைக்கும் ஒரு ரயில் பாதை அமைக்கிறதுக்காக நிலத்தை தோண்டிய பொழுது அதிகமான என்ன கிடைச்சதுன்னா சுட்ட செங்கற்கள் கண்டறியப்பட்டன. அப்படி செங்கற்கள் கண்டறியப்பட்டன. அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய பயன்கள் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னே தெரியாம அவங்க அதை என்ன பண்ணாங்கன்னா, ரயில் பாதைக்கு இடையில் போடுவாங்க இல்லையா கற்கள், அந்த கற்களுக்கு பதிலாக அந்த சுட்ட செங்கற்களை வந்துட்டு பயன்படுத்தியிருக்காங்க, அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு உணராமல். அதுக்கப்புறம் கிபி 1920ல தொல்பொருள் ஆய்வாளர்கள் தொல்பொருள் ஆய்வாளர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஆராய்ச்சி பண்ணுவாங்க இல்லையா, தொல்பொருள் ஆராய்ச்சி செய்வாங்க இல்லையா, அப்படி செய்யப்பட்ட போதுதான் எப்போ 1920ல ஹரப்பா மொகஞ்சதாரோ 2 நகரங்களை அகழ்வாய்வு செய்ய ஆரம்பிச்சாங்க. எப்போ 1920ல. அப்போ நீண்ட நாள் மறைந்து கிடந்த நகரத்தின் எஞ்சிய பகுதிகளை, அதாவது நீண்ட நாளா மறைந்திருந்த அந்த பகுதிகளை கொஞ்சம் கொஞ்சம் பகுதிகள், எஞ்சி இருந்த பகுதியில கொஞ்சம் கொஞ்சம் பகுதிகள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அந்த பகுதியை அவங்க உலகின் பார்வைக்கு முதலாக கொண்டு வந்தது 1920 தான். அப்படி கொண்டு வந்த பிறகு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் யாருன்னா 1924ல இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் சர் ஜான் மார்சல். தான் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பார்னா, ஹரப்பாவுக்கும் மொகஞ்சதாரோவுக்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்ட, ரெண்டுத்துக்கும் ஒரு பொதுவான அம்சம் இருக்குது, ரெண்டும் ஒன்ன போலதான் ஒத்து இருக்குது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருப்பார். யாருன்னா சர் ஜான் மார்சல் என்பவர். அதுக்கு முன்னாடி இந்த புக் கண்டென்ட் பார்த்துருவோம். தகவல் பேழை பார்ப்போம். நாகரிகம் என்ற சொல், நாகரிகம் உருவானதை பார்த்து இல்லையா, அப்போ அந்த நாகரிகம் என்ற சொல் எதிலிருந்து உருவாச்சுன்னா, பண்டைய லத்தீன் மொழி சொல்லான எந்த சொல்? லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. அந்த சிவிஸ் என்ற வார்த்தைக்கு பொருள் என்னன்னா நகரம் என்று பொருள். இதுதான் இந்த நாகரிகம் என்ற சொல் உருவானதற்கான வார்த்தை சிவிஸ். எந்த சொல்? எந்த மொழிச்சொல்? கிரேக்க மொழிச்சொல். தொல்லியலாளர்கள் எவ்வாறு புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நேற்று நம்ம படிச்சோம் இல்லையா, புதையுண்ட பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்தோம். அதை எப்படியெல்லாம் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க? யாரு? ஆய்வாளர்கள், தொல்லியல் ஆய்வாளர்கள். அகழ்வாராய்ச்சியாளர்கள் செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை ஓடுகள் எதெல்லாம் வச்சு அவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னா, செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை ஓடுகள் போன்றவற்றை ஆராய்ந்து அவை பயன்படுத்தப்பட்ட காலத்தை அறிகிறாங்க. இதெல்லாம் ஆராயிறாங்க. செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை ஓடுகளும் ஆராய்ச்சி செஞ்சு அது எந்த காலத்தை சார்ந்தது என்று தெரிந்துகிட்டு அதை வச்சுதான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ பண்டைய இலக்கிய ஆதாரங்கள், நேற்று பார்த்தோம், இலக்கிய ஆதாரங்கள் சமயத்தை சார்ந்தது, மத சார்பற்றது, மத சார்புள்ளதுன்னு சொல்லிட்டு அப்படி பண்டைய இலக்கிய ஆதாரங்களும் பயன்படுத்தியிருக்காங்க. வான்வழி புகைப்படங்கள், அதாவது வான் மூலமா புகைப்படங்கள் எடுத்து அந்த புதையுண்ட நகரங்களினுடைய மற்றும் இடங்களின் மேற்பரப்பை கண்டறிந்து கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலத்தில் அது வானத்திலிருந்து புகைப்படம் எடுக்கிறாங்க. அதே போல நிலத்தடியை ஆய்வு செய்யறாங்க. பூமிக்கு அடியில எப்படி ஆய்வு செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, காந்த புல வருடி, இது மேக்னெட்டிக் ஸ்கேனர் என்பதை பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் எஞ்சிய தொல்பொருள் அதுக்கு பயன்படுத்துது. மிச்சம் மீதி இருக்குதா அப்படின்றது, நிலத்தடி ஆய்வு செய்யறதுக்கு காந்தப்புல வருடியையும், மீதம் உள்ளது இருக்குதா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எதை பயன்படுத்துறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ரேடார் கருவி மூலம் அறிய முடியும். அதுக்கு என்ன பேருங்க? ரேடார் கருவிக்கு தொலை நுண்ணுணர்வு முறை அப்படின்றாங்க. தொலை நுண்ணுணர்வு முறை. இதன் மூலமாக மிச்சம் இருக்குதா இல்லையா, புதையுண்ட பொருள்கள் இருக்குது கண்டுபிடிக்கிறது அந்த ரேடார் கருவி மூலம் அறியறாங்க. அதுக்கப்புறம் இந்த சர் ஜான் மார்சல் பார்த்தேன் இல்லையா, யாரு? இந்திய தொல்லியல் துறைன்னு சொல்லிட்டு. அப்போ இவர் சர் ஜான் மார்சல் ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சம் இருப்பதை கண்டாரு. அவை இரண்டுமே ஒரு பெரிய நாகரிகத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதிகள். ஆனா ஒரு பெரிய நாகரிகத்தை சார்ந்ததாக இருந்தாலும் ஆனா இரண்டும் வெவ்வேறு பகுதிகள். ரெண்டும் ஒண்ணு கிடையாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு. ஹரப்பாவிலும் மொகஞ்சதாரோவிலும் கண்டுபிடிக்கப்பட்ட மட்பாண்டங்களுக்கு இடையே சிறிய அளவு வேறுபாடு இருப்பதை கண்டார். அப்போ ரெண்டும் வேறு காலத்தை வேறு நாகரிகங்களை சார்ந்தது. ஆனா ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் கொஞ்சம் சிறிய வேறுபாடுன்னு தான் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட ஹரப்பா
நாகரிகம் மொகஞ்சதாரோவை விட பழமையானது. அப்போ இது ரெண்டு நாகரிகமும் ரெண்டுமும் நாகரிகம், ஆனால் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்குது. ஆனால் எது பழமையானதுன்னா இந்த அரப்ப நாகரிகம் தான் மொகஞ்சதாரை விட பழமையானது என்ற முடிவுக்கு வராங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் வச்சு பார்த்துருவோம். தொல்லியல் ஆய்வுத்துறை. தொல்லியல் ஆய்வுத்துறை ஏஎஸ்ஐனுடைய அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இது எப்போ நிறுவப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1861 யாரால நிறுவப்பட்டதுன்னா அலெக்சாண்டர் கன்னிகாம் என்றவர். யாருன்னா ஒரு நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது 1861. இதனுடைய தலைமையிடம் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில இருக்குது. அதுக்கப்புறம் கால வரையறை, அதாவது அரப்பா நாகரிகம் எங்கேருந்து எங்கே வரைக்கும் பரவி இருந்தது, அதனுடைய எல்லையெல்லாம் பார்க்கலாம். புவி எல்லை பார்த்தீங்கன்னா தெற்கு ஆசிய கண்டத்தில் தெற்கு சைடு தான் வந்து பரவி இருந்தது அரப்பா நாகரிகம். கால பகுதி பார்த்தீங்கன்னா வெண்கல காலம். வெண்கல காலம் என்பது எதை வச்சு சொல்கிறாங்கன்னா அவங்க பயன்படுத்திய பொருட்களை வைத்து தான் அந்த காலத்தை வந்து சொல்கிறாங்க. அவங்களுடைய காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிமு 3300 1900 வரைக்கும் அரப்பா நாகரிகம் வந்து பரவி இருந்திருக்கும் காலகட்டம் இருந்திருக்கும். கதிரியக்க கார்பன் எதன் மூலயமா இந்த காலத்தை வந்து கணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது 3300 900 வரைக்கும் இருந்திருக்கும் அரப்பா நாகரிகம் அப்படின்றது எதன் மூலமா கணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலம் முடிவு செய்யப்பட்டது தான் இந்த 3300 முதல் 1900 வரை அப்படின்ட்டு. பரப்பு எங்கிருந்து இவங்க எவ்வளோ சதுர கிலோமீட்டர் வரைக்கும் பரவி இருந்தாங்கன்னா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். நேற்று 10 லட்சம் 1 மில்லியன் என்பது எத்தனை லட்சம் கேட்டேன். இப்போ 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் நீங்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ நேற்று ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், 1 மில்லியன் என்பது எத்தனை லட்சங்கள் சேர்ந்ததுன்னு கேள்வி கேட்டிருந்தேன். யாரும் அதுக்கு சொல்லியிருந்தீங்கன்னா தெரியல. இப்போ அதுக்கு ஆன்சர் சொல்கிறேன் நான். 1 மில்லியன் என்பது 10 லட்சம் சேர்ந்ததுதான் 1 மில்லியன். அப்புறம் நகரங்கள் பார்த்தீங்கன்னா 6 பெரிய நகரங்கள் வந்து உருவாகியிருக்கும். கிராமங்கள் பார்த்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் அரப்பா நாகரிகத்தில் இருந்திருக்கும். பரவியிருந்த பரப்பளவு வந்துட்டு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வந்துட்டு அரப்பா நாகரிகம் வந்து பரவிருக்கும். இந்த தகவல் பேழை பார்ப்போம். வெண்கல காலம் என்பது என்னன்னா அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் வந்துட்டு பெரும்பாலான பொருட்கள் அவங்க பயன்படுத்திய பொருட்கள் எதன் மூலமாக பயன்படுத்தப்பட்டதுன்னா வெண்கலத்தாலான பொருட்கள் வந்துட்டு பயன்படுத்தியதனால் இது வெண்கல காலம் என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் வந்து அந்த காலத்தை சொல்றது. இந்திய எல்லைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள், அதாவது நாகரிகம் என்று கண்டுபிடிச்சாங்க இல்லையா. இந்தியாவுடைய எல்லை பகுதி, இந்தியாவுக்குள்ள இல்லை, இந்தியாவுடைய பார்டர்ல எங்கெல்லாம் வந்து இந்த நாகரிகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது என்று தொல்பொருள் ஆய்வாளர்கள் இந்திய எல்லையில் அரப்பா நாகரிகம் எங்கெல்லாம் இருந்தது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சாங்கன்னு பார்ப்போம். மொஹஞ்சதாரோ, இது தற்போது பாகிஸ்தான்ல இருக்குது. அம்ரி, அதுக்கப்புறம் கன்வேரிவாலா, கோட்டிஜி, தோலவிரா, லோத்தல், இதெல்லாம் இந்தியாவில் இருக்குது. இதெல்லாம் இந்தியா. இந்த கிரீன் கலர் எல்லாம் பாகிஸ்தானு. அரப்பா நாகரிகம் பாகிஸ்தானில் தான் இருக்குது தற்போது. இது வந்து பார்த்தீங்கன்னா அரபிக் கடல். இது இந்தியா. இது லோத்தல், தோலவிரா, காளிபங்கன், மிட்டதாய், ராகி கர்கி, மந்தா, அரப்பாலாம் இதெல்லாம் இங்கே போயிடுச்சு. கன்வேரிவாலா. இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். இந்த தோலவிரா, லோத்தல், காளிபங்கன், ராகி கர்கி இது எல்லாம் எந்தெந்த மாநிலத்தில் தற்போது இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தேடுறீங்க. இந்த பாடத்தில் தான் வரும். நீங்கள் இதை தேடி இதை புரிஞ்சுக்கிறீங்க எங்கே இருக்குது இந்த சொல்லிட்டு இதை கொடுத்துருக்காங்க. மேலே கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தை உற்று நோக்கி கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையை நிரப்பணும். இந்த இடம் இருக்குதுல்ல, லோத்தல் இருக்குது, தோலவிரா இருக்குது, கன்வேரிவாலர், காளிபங்கன், மிட்டதாய், ராகி கர்கி, ஹரப்பா, மந்தா, இத்தனை இடங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த இடங்கள்லாம் தற்போது எந்த மாநிலத்தில் வருது, அங்கே என்னென்ன பொருள்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது, இதெல்லாம் இதில் எழுத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் படிக்க போகிறீங்க. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே இந்த பாக்ஸ் எல்லாம் எழுதலாம். இப்போ நகர நாகரிகம். நகர நாகரிகம்? அரப்பா நாகரிகம் ஒரு கிராம நாகரிகமா நகர நாகரிகம்னா அது ஒரு நகர நாகரிகம். நகர நாகரிகம் எதற்கான, ஏன் அப்படி நகர நாகரிகம் அரப்பா நாகரிகம் சொல்றாங்கன்னா அதுக்கு உண்டான காரணங்கள் சொல்றாங்க. என்னென்ன காரணத்துக்காக சொல்றேன்னா சிறப்பான நகர திட்டமிடல் இருந்திருக்கும், சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு இருந்திருக்கும், அதுக்கப்புறம் தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் அதிக முன்னுரிமை கொடுத்துருப்பாங்க. அதாவது எதுக்குன்னா தூய்மை, சுத்தமா இருந்திருக்கும், சுகாதாரமாகவும் இருந்திருக்கும். தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள், அவங்க பயன்படுத்தின அளவீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரா இருந்திருக்கும். அதில் வந்துட்டு எந்த ஒரு
ஒரு அளவு கரெக்டாக இருந்திருக்கும், ஏமாத்துறதெல்லாம் இல்லாமல். அப்போ விவசாயம் மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளம். எதுக்கான அடித்தளம்? திடமான அடித்தளம்னா அவங்க விவசாயம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கைவினை, அவங்க கைவினை பொருட்களும் உற்பத்தி பண்ணியிருப்பாங்க. இதனால வந்து ஒரு நாகரிகம் வந்துட்டு நகர நாகரிகம் சொல்றாங்க. அப்போ ஹரப்பா நாகரிகத்தின் தனித்தன்மை, அதுக்குன்னு ஒரு சிறப்பம்சம் இருக்கு இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்றோம். சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சமே, அதனுடைய சிறப்பம்சமே என்ன சொல்லணும்னா, திட்டமிட்ட ஒரு பிளானிங் பண்ணி தான் ஒரு நகர அமைப்பே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நகரம் திட்டமிடப்பட்ட 2 பகுதிகளாக பிரிந்திருது. ஹரப்பா நாகரிகத்தின் திட்டமிட்டப்பட்ட 2 பகுதிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு மேல் நகர அமைப்பு, இது வந்துட்டு கீழ் நகர அமைப்பு. 2ஆ பிரிக்கிறாங்க. ஹரப்பா நாகரிகத்தை 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து மேல் நகர அமைப்பு, இன்னொன்று வந்து கீழ் நகர அமைப்பு. இந்த மேல் நகர அமைப்புல பார்த்தீங்கன்னா, நகரத்தின் மேற்கு பகுதி, மேற்கு பகுதினா வெஸ்ட் சைடு. அப்போ மேற்கு பகுதி சற்று உயரமா இருந்தது. அப்போ மேலனா மேடா இருந்துச்சு. மேடா இருந்தா என்னது, கோட்டைகள் இருந்ததா காணப்பட்டதுன்றாங்க. அப்போ நகர நிர்வாகிகள் இதில் பயன்படுது. இதுல யாருன்னு பார்த்தீங்கன்னா, மோ பெரும்பாலானவங்க சிட்டியில் வசிக்கிறவங்க தான் இங்கே இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, மேல் நகர அமைப்பில் வந்துட்டு ஒரு பெரும் குளம், அதுக்கப்புறம் தானிய களஞ்சியம், இது 2ம் எங்கே கிடச்சுன்னா மேல் நகர அமைப்பில் தான் கிடைச்சிது. கீழ் நகர அமைப்பில் பார்த்தீங்கன்னா, நகரத்தின் கிழக்கு பகுதி, இது வந்துட்டு தாழ்வான, சற்று தாழ்வாக இருந்திருக்கும். உயரம் வந்து கொஞ்சம் குறைவாகவும், ஆனால் என்ன இருந்ததுன்னா அதிகமான பரப்பளவை கொண்டதாக இருந்தது. அப்போ அதிகமான பரப்பளவு கொண்டதுனால இங்கே விவசாயம் நடைபெற்றது. இங்கே வந்து நகரமாக இருந்தது. விவசாயம் நடைபெற்ற மக்கள் யார் இருந்திருப்பாங்கன்னா, பொதுமக்கள் தான் வசிக்கும் இடமாக இருந்தது. அப்போ கீழ்நகர அமைப்புல வந்துட்டு கொஞ்சம் தாழ்ந்திருந்தது, உயரம் குறைவா இருந்தது, அதிக பரப்பளவு இருந்தது. இங்க பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்தால் இங்க விவசாயம் மேற்கொள்ளப்பட்டது. இதுதான் வந்துட்டு. அப்போ சிந்துவெளி நாகரிகத்திற்கு முன்னோடி எதுன்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மெஹர்கர் தான் சொல்றாங்க. மெஹர்கர் இப்போது எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த காலகட்டத்தை சார்ந்த மக்கள் வாழ்ந்தாங்கன்னு சொல்றாங்கன்னா, புதிய கற்கால, அதாவது வந்து காலத்தை வந்துட்டு புதிய கற்காலம், பழைய கற்காலம் இப்படின்ட்டு பிரிச்சிருப்பாங்க. அப்போ புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் தான் இந்த மெஹர்கர். இந்த மெஹர்கர் எங்க இருக்குன்னா, தற்போது பாகிஸ்தான் நாட்டுல பலுசிஸ்தான் மாநிலத்துல எந்த ஆறுன்னு பார்த்தீங்கன்னா, போலன் ஆறு. எல்லாமே பார்த்துட்டோம், ஆறுகளாண்ட தான் வந்து நாகரிகங்களே உருவாச்சுன்னு. அப்போ இந்த மெஹர்கர் என்ற நாகரிக மக்கள் எங்க உருவாங்கன்னா, பாகிஸ்தான்ல பலுசிஸ்தான் மாநிலம் போலன் ஆற்று பள்ளத்தாக்குல அமைஞ்சிருக்குது இந்த மெஹர்கர். இது என்ன சொல்றோம்னா, இந்த எந்த மனிதன் வாழ்ந்தாங்கன்னா, தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களில் ஒன்று. அதாவது மனிதன் உருவான உடனே ஒரு தொடக்க கால மனிதன் ஒன்று வாழ்ந்திருப்பாங்க இல்லையா, அப்படி கண்டறியப்பட்ட இடங்களும் இந்த மெஹர்கரும் ஒன்றுடாங்க. அப்போ இந்த மக்கள் என்னெல்லாம் தொழில் செஞ்சாங்கன்னா, வேளாண்மை, கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டதற்கான எவிடன்ஸ் வந்து சான்றுகள் வந்து கிடைச்சிருக்கின்றன. ஆனா இதனுடைய காலம் பார்த்தீங்கன்னா, கிமு 7000 ஒட்டிய காலத்திலேயே மெஹர்கரில் நாகரிகத்திற்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டோம். நாம படிச்சது என்ன பார்த்தோம்? ஹரப்பா நாகரிகம் 3300 இருந்து 1900 வரைக்கும் பார்த்தோம். ஆனா கிமு 7000 இந்த மெஹர்கர்ல புதிய கற்கால மக்கள் வாழ்ந்திருந்தாங்க. இவங்க வந்துட்டு ஒரு முந்தைய, அது கூட யார் வாழ்ந்திருக்காங்கன்னா, தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களில் ஒன்றுதான் இந்த மெஹர்கர்ன்னு சொல்றாங்க. அப்போ அந்த காலகட்டத்தை அப்போ முன்னோடி எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெஹர்கர் தான் சிந்துவெளி நாகரிகத்திற்கு முன்னோடி. அப்போ தெருக்களும் வீடுகளும் சிந்துவெளி மக்கள் பயன்படுத்துறது எப்படி இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, தெருக்கள் வந்துட்டு சட்டக வடிவமைப்பில் கொண்டிருந்தது. தெருக்கள் வந்துட்டு நேராக அமைக்கப்பட்டிருந்தது. தெருக்கள் எப்படி இருந்ததுன்னா, வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும், அதாவது இது இது வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, இது வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு. இப்படி நாலும் எப்படி இருந்ததுன்னா, ஒன்றை ஒன்று வெற்றி கொள்ற மாதிரி செங்கோணத்தில் வெட்டி கொள்ளபடியும் இருந்துச்சு. இது இந்த தெருக்கள் வந்துட்டு. சாலைகள் எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, அகலமா இருந்துச்சு. அதே மாதிரி வளைவான முனைகளையும் கொண்டதாக சாலைகள் இருந்தது. வீடுகள் பார்த்தீங்கன்னா, தெருக்களின் இரு ஓரங்களில் அங்கங்க கட்டாம ஒரு ஸ்ட்ரக்சரா வீடு வந்து கட்டியிருந்தாங்கன்னா, வீடுகள் ஒரு மாடி அல்லது 2 மாடி அடுக்குகள் உடையதாக வந்து வீடுகள் வந்து இருந்தது. பெரும்பாலான வீடுகள் எப்படி இருந்ததுன்னா, நிறைய ரூம்கள் இருந்தது. பல அறைகளையும் ஒரு முற்றம், போர்ட்டிகோ சொல்றீங்களே இப்போ, அந்த ஒரு முற்றத்தையும் ஒரு கிணறு, இதெல்லாம் இருந்துச்சு. பல அறைகள் இருந்தது, ஒரு முற்றம் இருந்தது, ஒரு கிணறு இருந்தது. இப்போ ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு கழிவறை, இது வந்து டாய்லெட்டு, இது ஒரு குளியலறை, இது பாத்ரூம். இது எல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த காலத்தோட பொருந்தி பார்த்தீங்கன்னா, இந்த பாடத்தினுடைய புரிதல் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். அப்போ இப்போ ஒரு வீடு பல ரூம்கள் இருக்குது, பல அறைகள் இருக்குது, ஒரு போர்ட்டிகோ முற்றம் இருக்குது, ஒரு வீட்டுல கிணறு இருக்குது, அந்த வீட்டுல ஒரு கழிவறை இருக்கு, குளியலறை இருக்கு. இது எல்லாம் இந்த காலத்தோட நீங்க பொறுத்தீங்கன்னா ஹரப்பா நாகரிகம் வந்து ஈஸியா உங்களுக்கு புரியும். அப்போ
வீடுகள் சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டது. அப்போ வீடுகள் எந்தெந்த கல்லை வச்சுன்னா சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவை இதால வந்து கட்டப்பட்டது. இந்த சுட்ட செங்கல் வந்து எதை வச்சு சுட்டாங்கன்னா நெருப்புலையும் சுட்டுருக்கலாம். அது மட்டும் இல்லாம சூரிய வெப்பத்திலையும் உலர வைக்கப்பட்ட செங்கற்களும் பயன்படுத்தப்படும். அப்போ சூரிய வெப்பத்திலையும் உலர வைக்க முடியும் அப்படிங்கிறது திங்க் பண்ணி தான் இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, இந்த செங்கற்களை வந்துட்டு பயன்படுத்தினாங்க. பெரும்பாலான செங்கற்கள் சீரான அளவுகள் உடையதாகவே இருந்தன. கூரைகள் வந்துட்டு சமதளமாக இருந்துச்சு. அப்படியே எப்படி இருந்ததுன்னா ஒரே பிளைனா இருந்தது. சமதளமான ஒரே பிளைனா இருந்த மாதிரி கட்டியிருக்காங்க. மாடி இது இருக்கு பாருங்க, சமதளமா இருந்துச்சு. அப்போ அரண்மனைகளோ எந்த ஒரு அரண்மனை வழிபாட்டு தலங்களோ இருந்ததை தீர்மானிக்கக்கூடிய சான்றுகள் எதுவும் அவங்க கிட்ட கிடைக்கல. அதாவது அரப்பா மக்கள் அரண்மனை வழிபாட்டு தலங்கள் கோவில்கள் அந்த மாதிரி இருக்குதா எதுவும் சான்றுகள் எதுவும் கிடைக்கல அவங்ககிட்ட. கட்டடங்கள் கட்டுவதற்கு ஏன் சுட்ட செங்கற்கள் பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா சுட்ட செங்கற்கள் ஏன் பயன்படுத்துறோம்னா அது வலுவா இருக்கும், கடினமாக இருக்கும், உடைக்க முடியாது, நிலைத்து நிற்கக்கூடியவை, நெருப்பை கூட தாங்கும், அப்புறம் நீரினால் கரைவது இல்லை. இதனாலதான் சுட்ட செங்கற்களை பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. கழிவு நீர் அமைப்பு. அப்போ அரப்ப நாகரிகம் ஒரு நகர நாகரிகம்னு பார்த்தோம். அவங்க கழிவு நீர் எல்லாம் எப்படி வச்சிருக்காங்கன்னு பார்த்தோம். கழிவு நீர் அமைப்பு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் எந்த மாதிரி வச்சிருக்காங்கன்னா மூடப்பட்ட கழிவு நீர் வடிகால் அமைப்பு இருந்தது. வடிகால்கள் செங்கற்களை கொண்டும் செங்கற்கள் பயன்படுத்தியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கற்தட்டைகளையும் கொண்டும் மூடப்பட்டிருந்தது. இப்படிதான் மூடியிருக்காங்க. மூடப்பட்டது. வடிகால் கழிவு நீர் தேங்காமல் அதாவது கழிவு நீர் எங்கேயும் தேங்காம செல்றதுக்கு எந்த மாதிரி இருந்ததுன்னா வசதியாக லேசான மென் சரிவை வந்துட்டு கொண்டிருந்தது. கழிவு பொருள்கள் அப்புறப்படுத்துவதற்காக சரியான இடைவெளியில் ஆங்காங்கே என்ன செய்யணும், துளைகளும் வைக்கப்படும். அந்த கழிவு நீர் வந்து அடைக்கப்பட்டுச்சுன்னா அங்கெங்கே துளை இருந்தால் அதன் மூலம் அகற்றப்படுவதற்காக இடைவெளியே வந்து என்ன வச்சிருந்தாங்கன்னா துளைகள் அமைக்கப்படும். அப்போ வீட்டிலிருந்து கழிவு நீர் பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்து, அப்போ தெருவில் என்ன இருந்தால் ட்ரைனேஜ் சொல்றல, இப்போ அந்த ட்ரைனேஜ் மூலமாக என்ன சொல்றாங்கன்னா குழாய்கள் மூலமாக முக்கிய வடிகால்களை சென்றடையுமாறு அந்த குழாய் வந்துட்டு வடிவமைக்கப்பட்டதுன்றாங்க. இப்போ ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள், இன்னைக்கு சொல்றோம் இல்லையா செப்டிக் டேங்க், இதுதான் வந்து திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்தது. அந்த திடக்கழிவுகளை தேக்கி கழிவு நீரை மட்டும் வெளியேற்று, அந்த திடக்கழிவுகளை செப்டிக் டேங்க் சொல்றோம் இல்லையா, அந்த தேக்கி கழிவு நீர் மட்டும்தான் வெளியேற்ற மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னு சொல்றாங்க. அப்போ மொகஞ்சதாரோ பெருங்குளம் எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெருங்குளம் வந்துட்டு மொகஞ்சதாரோல அறியப்பட்டிருக்கு. அப்போ பெரும்பாலான பெருங்குளமானது நன்கு அகன்று நல்ல அகன்று எந்த வடிவத்தில்னு பார்த்தீங்கன்னா செவ்வக வடிவத்தில் அமைந்திருந்த நீர்த்தேக்கம் தான் இந்த பெருங்குளம். இது நகரினுடைய அந்த நகர் இருக்குதுன்னா மொகஞ்சதார நகரம், அந்த நகரத்தின் நடுவில் அமைக்கப்பட்டிருந்ததுதான் இந்த பெருங்குளம். இது எந்த மாதிரி வந்து ஒரு கட்டுமானத்திற்கான இதுவா இருந்ததுன்னா நீர் கசியாத கட்டுமானத்திற்கான மிக பழமையான சான்று. இப்ப நம்ம பில்டிங் கட்டுறோம் இல்லையா, அதுக்கு ஒரு முன் உதாரணமாக இந்த கட்டடத்தை தான் சொல்றாங்க. எந்த கட்டடம், இந்த பெருங்குளம் தான் வந்து எப்படி இருந்ததுன்னா நீர் கசியாத மாதிரி இருந்ததுனால இதுதான் வந்துட்டு கட்டப்பட்டதுலேயே இதை பேஸ் பண்ணி தான் இப்போ கட்டடம் கட்டுறாங்கன்னு சொல்றாங்க. அப்போ இக்குளத்தின் சுவர்கள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு, எந்த செங்கல்னா சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு, ஏன்னா வந்துட்டு நீரில் கரையாதுன்னு படிச்ச இல்லையா, அப்போ நீர் கசியாமல் இருப்பதற்காக சுவரிலும் தளங்களிலும் பல அடுக்குகள் என்ன பூசினாங்கன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டது. அப்போ நீர் கசியாதற்கு என்ன பயன்படுத்தினாங்கன்னா இயற்கை தார் கொண்டு பூசியிருப்பாங்க. எங்க சுவற்றினுடைய சுவர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தளம் கீழே இந்த இந்த கீழையும் சுவர்லையும் சைட்லையும் சுவர் கீழே வந்து நீர்கள் வந்து கசியா வெளியே போகாம அதை மாதிரி இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டதுன்றாங்க. அதனாலதான் இது என்னன்றாங்கன்னா கட்டுமானத்திற்கு பழமையான சான்று எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெருங்குளம். அதுக்கப்புறம் இதுக்கு நீர் பார்த்தீங்கன்னா வடபுறத்திலிருந்தும் தென்புறத்திலிருந்தும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் வந்து அமைக்கப்பட்டிருந்தது. அதாவது வடக்கு தெற்கு இந்த ரெண்டு பகுதியிலிருந்தும் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டது. குளத்தினுடைய பக்கத்துல சைட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 3 புறமும் அறைகள் இருந்தது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அங்க
குளத்தில் வந்துட்டு உடையெல்லாம் மாற்றுறதுக்கு அறைகளும் இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்போ அருகில் இருந்த கிணற்றில் இருந்து நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்திற்கு விடப்பட்டது. அப்போ பெருங்குளம் ஒன்று கட்டியாச்சு. அதுக்கு உண்டான நீர் எங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்த கிணற்றில் இருந்த நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்திற்கு விடைக்கப்பட்டது. உபயோகப்படுத்தப்பட்ட நீர் வெளியேறவும் வழி செய்தது. அப்போ தண்ணி வரதற்கும் வழி இருந்தது, தண்ணி அது அழுக்கு தண்ணி வெளியேறதுக்கு வழி செய்யப்பட்டிருந்ததுன்றாங்க. அப்ப தானிய களஞ்சியம் எங்க கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா இது வந்து தானிய களஞ்சியம் அரப்பா. தானிய களஞ்சியம் செங்கற்களால், இதுவும் வந்துட்டு செங்கற்களால் அடித்தளமிட்ட பெரிய உறுதியான கட்டட அமைப்பு தான் இந்த தானிய களஞ்சியம். இவை தானியங்களை சேகரித்து வைப்பதற்கான, ஏன்னா நம்ம போன வகுப்புல படிச்சோம், உற்பத்தி செய்யப்பட்டது அதிகரிக்க அதிகரிக்க என்ன செஞ்சாங்க, சேமிக்க பழகணும். அப்ப சேமிக்கிறது கொள்கலன்கள் தேவைப்பட்டதுன்னு பார்த்தோம். அதுதான் இந்த தானிய களஞ்சியங்கள் வைக்கப்பட்டது. அப்ப இந்த இந்த தானிய களஞ்சி வெடிப்புகள்னு பார்த்தீங்கன்னா இந்த தலை வெடிப்புகள், இதுதான் வந்து தலை வெடிப்புகள். கீழெல்லாம் என்ன இருந்ததுன்னு சொல்றாங்கன்னா கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள்ளு, பருப்பு வகைகளின் மிச்சங்கள்லாம் சிதறி கிடந்துச்சாம் இந்த வெடிப்புகள். அப்போ செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம், எதால கட்டப்பட்டதுன்னா செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலம் உள்ள ராகி கற்கையில் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தலே அதை பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு அங்கே ஃபில் பண்றதுக்கு உதவும். அப்போ இது எந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னா அரப்பா நாகரிகத்தை 3 காலகட்டமா பண்ணியிருப்பாங்க. தொடக்க காலம், முதிர்ச்சி அடைந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து முதிர்ச்சி அடைந்த காலத்தை சார்ந்த இந்த தானிய களஞ்சியம். அப்போ மாபெரும் கட்டடங்கள், இதெல்லாம் அவங்க கட்டடங்கள், அங்கிருந்து பெரிய பெரிய கட்டடங்கள் பார்த்தோம்னா மொகஞ்சதாரோவில் இருந்த இன்னொரு மிக பெரும் பொது கட்டடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பொது கட்டடம் ஒன்று, கூட்டு அரங்கு. 2 மிகப்பெரிய கட்டடங்கள் வந்து மொகஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கட்டடம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 20 தூண்கள் 4 வரிசைகளை கொண்டு பறந்து விரிந்த கூடம் போல கூடமாகும். இது வந்து இந்த கூடம் எப்படி இருந்ததுன்னா 20 தூண்கள் 4 வரிசையில், அப்போ ஒரு வரிசைக்கு 5 தூண்கள் கொண்டு 20 தூண்கள் மொத்தம் பறந்து விரிந்த கூடம் தான் வந்து இந்த கூட்ட அரங்கு. அது மட்டும் இல்லாது அதுக்கப்புறம் வணிகம், போக்குவரத்து எப்படி இருந்ததுன்னு சொல்றோம். அப்போ உற்பத்தி பொருள் அதிகமானதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, வணிகமா உருவாச்சு. வணிகமும் போக்குவரத்து, அப்போ எடுத்துட்டு போறதுக்கு போக்குவரத்து உருவாயிடுச்சுன்றாங்க. அப்போ அரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அவங்க தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் பயன்படுத்தினால ஒரு வணிகர்களாக இருந்திருக்கலாம். அவங்க பயன்படுத்தினாங்க பொருட்கள் பார்த்தீங்கன்னா நீளத்தை அளவிட அவர்கள் குறிக்கப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா குச்சிகள் தான் வந்து நீளத்தை மெஷர்மெண்ட்டுக்கு எது எடுத்துட்டாங்கன்னா நீளத்தை அளக்கணும்னா குச்சிகள் தான் பயன்படுத்தியிருக்காங்க. அவர்கள் சக்கர வண்டிகளில் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த பொருட்களை எடுத்துகிட்டு போகிறது எதுன்னா சக்கர வண்டிகளை வந்து சக்கரம் எல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தோன்னே அப்போ சக்கர வண்டிகள் கொண்டு தான் அவங்க என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க வணிகத்திற்கு. அதுக்கப்புறம் இது சக்கரம் எப்படிங்கன்னா ஆரக்கால், அந்த வீல் சொல்லுவே இல்லையா, அந்த வீலே இல்லாமல் வெறும் சக்கரம் மட்டும் இப்படி தான் அவங்க வந்துட்டு பயன்படுத்தியிருக்காங்க. ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தியிருப்பாங்க. மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம், எதனுடன் பார்த்தீங்கன்னா அரப்பா மக்கள் வந்துட்டு மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருக்குது. அது எது சொல்றாங்கன்னா சிந்து, எதை வச்சு சொல்றான்னு பார்த்தீங்கன்னா சிந்து வெளியில இருந்த முத்திரை வந்துட்டு தற்காலத்தில் தற்காலம் அழைக்கப்படுற ஈராக்கு, குவைத்து, சிரியா போன்ற பகுதிகளை குறிக்கக்கூடியதுதான் பண்டைய மெசபடோமியா. அப்போ பண்டைய மெசபடோமியா என்பது தற்காலத்தில் குறிக்கக்கூடிய ஈராக்கு, குவைத்து, சிரியா ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியது தான் பண்டைய மெசபடோமியா. இங்கு என்ன கிடைச்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிந்துவெளி முத்திரைகள் இங்கு கிடைச்சிருக்கு. அது கிடைச்சதுனால என்ன சொல்றோம்னா மெசபடோமியாவுடன் அரப்பாவிலிருந்து கடல் வணிகம் நடைபெற்றது ஒரு எவிடன்ஸா இதை சொல்றாங்க. இது எந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சுமேர் பகுதியில் கிடைத்ததை இது உறுதிப்படுத்துகிறது. அதாவது அரப்பாவில் மொகசதரில் சுமேர் என்ற ஒரு பகுதியில் கிடைத்ததா சொல்றாங்க. அப்போ சுமேரியாவில் கிடைச்சதுனால சுமேரியாவின் அக்காடிய பேரரசு, சுமேரியாவில் ஒரு பேரரசு இருந்தது. அது என்ன பேரரசுன்னா அக்காடிய பேரரசுக்கு உட்பட்ட ஒரு அரசன் தான் யாருன்னா நாரம் சின் என்ற ஒரு அரசன். அவர் என்ன சொல்றாருன்னா சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா என்ற இடம், மெலுக்கா என்ற இடம்னா சிந்துவெளி பகுதியில் இருக்குது. அந்த இடத்திலிருந்து அணிகலன்கள் அவள் வாங்கியதாக நாராம் சின் வந்துட்டு அவருடைய காவியம், அவருடைய நூலில் வந்து கூறப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. அப்போ சுமேரியாவின் அக்காடிய பேரரசுக்கு உட்பட்ட அரசன் தான் நாரம் சின். இவர் சிந்துவெளி பகுதியில் என்ன இருக்குதுன்னா மெலுக்கா என்ற இடம் இருக்குது. அந்த மெலுக்கா என்ற இடத்திலிருந்து அணிகலன்கள் வாங்கியதாக நாராம் சின் வந்துட்டு ஒரு நூலில் வந்து குறிப்பிட்டிருக்காருன்னு சொல்றாங்க. அப்போ போக்குவரத்திற்கு எதை பயன்படுத்தினாங்கன்னா காளைகளை பயன்படுத்துறாங்க. அப்போ உழுவுறதற்கு விவசாயம் பண்ணும்போது போன வகுப்புல என்ன பார்த்தோம்னா
எருதுகளை பயன்படுத்தினாங்க. வேட்டைக்கு போகும்போது நாய்களை பயன்படுத்தினாங்கன்னு பார்த்தோம். இப்போ போக்குவரத்துக்கு காளைகளை பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தோம். அப்போ பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்று உருளை வடிவ முத்திரைகள் எங்க பாரசீக வளைகுடா, மெசபடோமியா இந்த இடங்கள்ல கண்டுபிடிக்கப்பட்டது உருவ வடிவ முத்திரைகள் எங்கன்னா சிந்து வெளி பகுதியிலும் அங்க கண்டுபிடிச்ச மாதிரியும் சிந்து வெளி பகுதியிலும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா இது இந்த இரு பகுதிகளுக்கும் இடையில் வணிகம் நடைபெற்றதை காட்டுது. அப்போ இங்குள்ள பொருள் அங்கேயும் அங்குள்ளது இங்கேயும் கிடைச்சதுனால ரெண்டு நகரங்களுக்கு இடையே வணிக பரிமாற்றம் இருந்திருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுதான் ஒரு எவிடன்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்போ கப்பல் கட்டும் தளம், கப்பல் கட்டும் தளம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லோத்தல். இந்த லோத்தல் எங்க இருக்குன்னு நீங்க தான் குறிச்சு சொல்ல போறீங்க. தற்காலத்தில் குஜராத்தில் உள்ள லோத்தல் கப்பல் கட்டும் தளம், அதாவது கப்பலை கட்டக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா லோத்தல். இந்த லோத்தல் எங்க இருக்குன்னா குஜராத் மாநிலம். அதுக்கப்புறம் செப்பனிடம் தளம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பழுது பார்க்கக்கூடிய தளம். அப்போ கப்பலை வந்து உருவாக்குறாங்க, கப்பல் வந்துட்டு பழுது பார்க்குற தளமும் இங்க இருக்குதுன்றாங்க. இது அவர்கள் மேற்கொண்ட கடல் வணிகத்தை வந்து உறுதிப்படுத்தும். அப்போ கடல் மூலமா வணிகம் நடைபெற்றது எது உறுதிப்படுத்துதுன்னா இந்த லோத்தல் துறைமுகம். இது எங்க இருக்குன்னா குஜராத் மாநிலம். ஏன்னா இது கப்பல் கட்டுற தளமாகவும் செப்பனிடம் தளமாகவும் இருந்ததுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எதை சொல்லுதுன்னு சொல்றாங்கன்னா கடல் வணிகம் உறுதிப்படுத்துது. கடல் வணிகம் வந்துட்டு இவங்க மேற்கொண்டதை உறுதிப்படுத்தணும். அப்ப லோத்தல் என்னும் இடம் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா குஜராத்தில் சமர்மதி ஆற்றினுடைய ஒரு துணை ஆற்றினுடைய கரையில் அமைந்திருக்கணும். அதாவது சமர்மதி என்ற ஒரு ஆறு எங்க இருக்குன்னா குஜராத்தில், அது எங்க இருக்குன்னா லோத்தல் துறைமுகத்துல தான். லோத்தல் துறைமுகம் சமர்மதி ஆற்றில் இருக்குது. அந்த துறைமுகம் இந்த லோத்தல் எங்க இருக்குன்னா குஜராத்தில். அப்போ ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்திருக்கா. சமர்மதி ஆற்றில் கூட கிடையாது, அதனுடைய துணை ஆறு. அதாவது துணை ஆறுனா என்னன்னா இது வந்து சமர்மதி ஆறு. அப்ப துணையாறு என்பது ஒரு பெரிய ஆற்றுடன் மற்ற ஆறுகள் வந்து கலந்தால் அது துணையாறு. அதே ஒரு பெரிய ஆற்றிலிருந்து மற்ற ஆறுகள் பிரிஞ்சு போனா அது கிளையாறு. இது பிரிந்து போனா இது கிளையாறு, வந்து சேர்ந்தா அது துணையாறு. அப்போ வந்து சேர்ந்த ஆறு ஒரு பெரிய ஆறு சமர்மதி ஆறு, அதனுடன் வந்து இணைந்தா அது துணையாறு. கிளையாறு என்பது அதிலிருந்து பிரிந்தால் அதாவது பிரிந்து போனால் அது கிளையாறு. அப்போ ஒரு ஆற்றில் வந்து சேரக்கூடிய ஆற்றுக்கு தான் துணையாறு என்று பொருள். அப்போ இதுல இருந்து வந்து சேர அந்த ஆற்றங்கரையில் தான் என்ன இருந்தா லோத்தல் என்ற துறைமுகம் குஜராத்ல இருந்தது. அதுக்கப்புறம் மொகஞ்சதாரோவின் தலைவர். அப்போ மொகஞ்சதாரோ என்ற ஒரு நகரம் இருந்திருக்கு. அந்த நகரத்துல ஒரு தலைவர் இருந்திருக்காருன்ட்டு இந்த பிக்சர் வச்சு சொல்றாங்க. அப்போ அந்த தலைவர் எப்படி இருந்த அந்த உருவம் கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம்னா அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை ஒன்று எங்க இருக்குன்னா மொகஞ்சதாராவில் உள்ள ஒரு கட்டிடத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவர் அந்த சிலை எப்படி இருந்துன்னு சொல்றாங்கன்னா நெற்றியில் ஒரு தலைப்பட்டை, நெற்றியில ஒரு தலைப்பட்டையுடனும் வலது கை இது வந்துட்டு ரைட்டு, இது லெஃப்ட். அப்போ வலது கை பார்த்தீங்கன்னா மேல் பகுதியில் ஒரு சிறிய அணிகலன், இங்க பாரு மேல் பகுதியில் ஒரு சிறிய அணிகலனும் காணப்படுகுதுன்றாங்க. அதன் தலைமுடியும் தாடியும் நன்றாக ஒழுங்குபடுத்தப்பட்டு இருந்ததுன்றாங்க. காதுகளின் கீழ் காணப்படும் அந்த காதுக்கு கீழே காணப்படக்கூடிய துளை என்ன சொல்றாங்கன்னா சிந்துவெளி காதுகளின் கீழ் காணப்படுகிற துளைகள் தலையில் இருந்து அணியப்படும் அணிகலன்களை காது வரைக்கும் இணைக்க அந்த துளைகள் வந்து பயன்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இடது தோல் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இடது தோல். இடது தோல் பார்த்தீங்கன்னா இது இடது, இது வலது. அப்போ இடது தோல் பார்த்தீங்கன்னா இடது தோல் வந்துட்டு பூக்கள் மற்றும் வளையங்களின் வடிவமைப்பில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கியால் வந்து இடது தோல் மூடப்பட்டிருந்தோம். அப்போ இது போன்ற வடிவமைப்பு அப்பகுதி மக்களால் பார்த்தீங்கன்னா இன்றளவும் பயன்படுத்துறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு வடிவமைப்பு இன்றைக்கு வரைக்கும் பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. அப்போ அவங்களுடைய தொழில்நுட்பம் அரப்பா மக்கள் தொழில்நுட்பம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம்னா சிந்துவெளி நாகரிக மக்கள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் அளவீடுகளை உருவாக்கினர். அதாவது வந்து ஒரு அளவுகோல் எப்படி இருந்ததுன்னா ஒரு கரெக்டான அளவுல இருந்ததுன்றாங்க. அந்த மாதிரி குஜராத் மாநிலத்தில் உள்ள அந்த அளவுகோல் எங்க கிடைச்சதுன்னா குஜராத் மாநிலத்துல லோத்தல்ல. ஏன்னா லோத்தல்ல தானே கப்பல் கட்டும் தளம் இருந்தது, அங்கதானே அவங்க எல்லாமே வந்து வணிகம்லாம் நடைபெற்றது. அப்போ வணிகம் நடைபெற்ற இடமா இருந்தா அங்க அளவீடு இருந்திருக்கு இல்லையா. அப்போ அந்த அளவீடு கிடைச்சது எங்கன்னு பார்த்தீங்கன்னா லோத்தல் துறைமுகத்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த கண்டுபிடிக்கப்பட்ட அந்த அளவுகோல் எதால செய்யப்படும்னா தந்தம், யானை தந்தம் இருக்குதுல அந்த யானை தந்தத்தினால் செய்யப்பட்ட அளவுகோல்ன்றாங்க. அதனுடைய அளவு என்ன அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1704 மில்லி மீட்டர், சென்டிமீட்டர் கிடையாது மில்லி மீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ள
உள்ளது அந்த தந்தத்திலான அளவுகோல். அது எங்க கிடைச்சது? குஜராத்தில் லோத்தல் துறைமுகத்துல. அதன் சமகாலத்திய நாகரிகங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோல்களில் இதுதான் மிக சிறிய பிரிவு அளவுகோல்ன்றாங்க. அப்போ அந்த காலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோல்லையே மிகச்சிறிய அளவுகோல் எதுனா இந்த 1704 மில்லிமீட்டர் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோல்ன்றாங்க. இந்த தகவல் பிழை பார்ப்போம். மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது? செம்பு. எப்படி வந்துட்டு மனிதனால் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு எதுனா நாய். அதே மாதிரி கண்டுபிடிக்கப்பட்ட பயன்படுத்தப்பட்ட உலோகம் எதுனா செம்பு. இப்போ இந்த ஒரு பாக்ஸ் பார்ப்போம். உங்களுக்கு தெரியுமா? அதாவது மொகஞ்சதாரோல தான் ஒரு வெண்கலத்தால் ஆன ஒரு சிறிய பெண் சிலை ஒன்று கிடைச்சது. இந்த சிலை தான் வந்துட்டு எங்க கிடைச்சதுன்னா என்னதனாலதுன்னா வெண்கலத்தால் ஆனது. இது எங்க கிடைச்சதுன்னா வந்துட்டு மொகஞ்சதாரோவில் கிடைச்சது. அப்போ நடன மாது என்ற பெண் சிலை வந்துட்டு எங்க கிடைச்சதுன்னா மொகஞ்சதாரோவும், அந்த ஆண் உருவமும் எங்க கிடைச்சதுன்னா மொகஞ்சதாரோவில். அந்த தானிய களஞ்சியம் இது எல்லாமே எங்க கிடைச்சதுன்னா மொகஞ்சதாரோவில். அப்போ இந்த சிலையை பார்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஜான் மார்சல் என்பவர் அந்த சிலையை பார்த்தவுடன் என்ன சொல்லியிருக்குன்னா, முதலில் இந்த சிலையை நான் பார்த்த பொழுது இது வரலாற்றுக்குன்னா நம்ம சொன்ன வரலாறு எங்க ஆரம்பிச்சுன்னு, அப்போ வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது. ஏன்னா அந்த காலகட்டத்திற்கு வரலாறு காலகட்டத்துக்கு முன்னாடி சார்ந்தது அப்படின்றதுக்கு நம்புறதுக்கு கடினமாக. ஏன்னா அந்த அளவுக்கு அதில் வந்துட்டு இந்த காலகட்டத்துக்கு சார்ந்த மாதிரி அப்போவே செஞ்சுருக்காங்கன்றதுனால அது நம்புறதுக்கே கஷ்டமாக இருந்துடும். ஏனெனில் இது போன்ற ஒரு உருவாக்கம் பண்டைய கால மக்களான கிரேக்கர்களுடைய காலம் வரை தெரிந்திருந்ததுக்கே இல்லை இந்த மாதிரி ஒரு உருவாக்கம். அப்போது அது அந்த காலத்தை சார்ந்ததுக்கு நம்புறதுக்கே அவ்வளோ அவருக்கு கடினமாக இருந்தது. ஏன்னா இது ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என நினைத்தேன். 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக என. ஆனால் இந்த சிலைகள் எல்லாம் அந்த காலகட்டத்திற்கு உரியதாகவே இருந்தான். இவர் நினைச்சது என்னன்னா இது ரொம்ப பழசு இருக்காது, இப்போதான் இது உருவாக்கியிருப்பாங்க. ஏன்னா அந்த நவீன தன்மையோடு இருந்ததுனால நம்புறதுக்கே கடினமாக. அப்போ அந்த காலகட்டத்திலே மனிதனுடைய அந்த திறன் ஆற்றல் வந்து எந்த அளவுக்கு இருந்ததுன்னு சொல்றாரு. அப்போ கேவிடி வளாகம். கேனா வந்து கொற்கை, வீனா வஞ்சி, டீனா தொண்டி. இதுதான் வந்து கேவிடி வளாகம். இந்த கேவிடி வளாகம் தற்போது எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பாகிஸ்தான்ல இந்த வளாகம் ஒன்று பெயருக்கு வந்துட்டு கேவிடி வளாகம்னு பெயர் வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் என்னன்னா கொற்கை, வஞ்சி, தொண்டி. இதுதான் வந்து கேவிடி வளாகம். அது மட்டும் இல்லாம கே, கொற்கை, வஞ்சி, தொண்டி, மத்ரை, உரை, கூடல்கர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் இன்றைக்கும் பாகிஸ்தான்ல பயன்படுத்துகிற வார்த்தைகள். அப்போ கொற்கை, பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள். அப்போ கொற்கை பாண்டியர்களுடைய துறைமுகம், பூம்புகார் வந்து சோழருடைய துறைமுகம். இதெல்லாம் இந்த சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்கள். அதாவது நகரம் மற்றும் துறைமுகங்கள் தான் கொற்கை, பூம்புகார். இந்த பெயர்கள் இன்னமும் எங்க இருக்குதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் இன்னமும் இருக்காம். அப்போ ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா காவிரி, பொருன்ஸ். மற்றும் பாகிஸ்தான் அதாவது ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளுக்கு என்ன பேருனா காவிரி, பொருன்ஸ்னு. பாகிஸ்தானில் உள்ள ஆறுகளின் பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காவிரிவாலா, பொருணை என்ற தமிழ் பெயர்களை முழுமையாக பிரதிபலிக்குது இன்றைக்கும். எங்கன்னா ஆப்கானிஸ்தான் அண்டு பாகிஸ்தான். அதுக்கப்புறம் இது பாருங்க, இது இது இந்தியா, இது இந்தியா, இது இந்தியா, இது சீனா, இது ஆப்கானிஸ்தானு, இது பாகிஸ்தானு, இது ஈரான். இதுதான் வந்து இந்தியாவுடைய அந்த எல்லை பகுதியில் கொடுத்துருக்காங்க. இங்க ஆப்கானிஸ்தான்ல பாருங்க கொற்கை இருக்கு, இந்த கொற்கை இதோ இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு அங்கே பயன்படுத்துகிற இடப்பெயர்கள். இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற பெயர்கள். அதே மாதிரி பாகிஸ்தானில் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானில் கொற்கை, மத்ரை இதெல்லாம் பாகிஸ்தானில் பயன்படுத்துகிற பெயர்கள். அது காஞ்சி இதெல்லாம் வந்து தற்போது அங்கே பயன்படுத்தக்கூடிய தமிழ் பெயர்கள்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். மொகஞ்சதாரோ எங்கே இருக்கு பாருங்க, இது இந்தியா, இது பாகிஸ்தான் இருக்குது. மொகஞ்சதாரோ அரப்பாவும் எங்கே இருக்குன்னா பாகிஸ்தான் இருக்குது. தற்போது பாகிஸ்தானில் அப்போ வந்து பிரிக்கப்படாத இந்தியா இதெல்லாமா இருந்துச்சுனால அப்போ இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்றா இருக்கும்போது அப்போ இந்தியாவில் இருந்தது. இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்குது. இப்போ ரெண்டுமே அரப்பாவும் சரி மொகஞ்சதாரோவும். அப்போ சிந்துவெளி நாகரிகத்தின் மறைந்த பொக்கிஷங்கள் இதெல்லாம் வந்து சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி பொக்கிஷங்கள் மறைஞ்சது அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறேன். பழங்கால எழுத்துக்களை அதாவது சிந்துவெளி நாகரிகத்தின் மறைந்த பொக்கிஷங்கள் இதெல்லாம் பார்ப்போம். பழங்கால எழுத்துக்களை படிப்பதன் மூலம் அக்கால நாகரிகத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால்
அதாவது பழங்கால எழுத்துக்கள் இருந்துச்சுன்னா நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அவங்க எழுதி வச்சுட்டு போனது எப்படி வந்துட்டு நம்ம ஒரு நாட்குறிப்பை வச்சு தெரிஞ்சுக்கிட்டு அந்த காலத்தில் என்ன நடந்ததுன்னு அதே மாதிரி அந்த குறிப்புகளை வச்சு தெரிஞ்சு. ஆனால் என்ன சொல்றேன்னா, சிந்துவெளி எழுத்துக்கள் இன்று வரை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியுது. ஆனால் எழுத்துப்பூர்வமாக எழுதப்பட்டது இருக்குது, ஆனால் அந்த எழுத்துக்களை இன்று வரைக்கும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால என்ன ஆகுதுன்னா, எனவே சிந்துவெளி மக்களின் வாழ்க்கை முறையை அறிவதற்கு வேறு ஏதாவது சான்றுகளையே நாம் நோக்க வேண்டியிருக்குது. அப்போ இது எல்லாமே அகழ்வாய்வு செய்யப்பட்ட பொருட்களின் மூலமாகத்தான் சிந்துவெளி மக்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள்ன்றதுக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்குதே தவிர, அவங்க எழுதி வச்சுட்டு போன அதை வந்து இன்னும் வரைக்கும் புரியாததுனால அதை பற்றி நம்மளுக்கு முழுமையா தெரியல. அப்ப நம்ம முழுமையா தெரியாதனால வேற என்னெல்லாம் சான்றுகள் இருக்குது அதை பார்த்தோம்னா அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். அதை வச்சுதான் உற்று நோக்கு மாதிரி இருக்குதே ஒழிய எழுதி வச்ச சான்றுகள் நம்மளால இன்ன வரைக்கும் புரியலன்னு சொல்றாங்க. அப்போ உடை, சிந்துவெளி மக்கள் எப்படிப்பட்ட உடையை வந்து பயன்படுத்தினாங்க? பருத்தி ஆடைகள் தான் பயன்படுத்தினாங்க. அவங்க அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட நூலை சுற்றி வைப்பதற்கான சுயல் அச்சுகள் மூலம் அவர்கள் நூல் ஊர்க்கவும் செய்திருக்கிறார்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்ப பருத்தி ஆடைகளை பயன்படுத்தி கண்டுபிடிக்கப்பட்ட பொருள்கள் தான், ஆவணங்கள் எழுதப்பட்டது படிக்க முடியல. அந்த கண்டுபிடிக்கப்பட்ட ஆவணத்தின் வாயிலாக என்ன சொன்னால் சுயல் அச்சுகள் இருந்ததுனால இப்போ நூல் ஊர்க்கவும் செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. கம்பளி ஆடைகளையும் பயன்படுத்திருக்காங்கன்னு சான்றுகள்லாம் கிடைச்சிருக்கு. அப்போ பண்டைய சிந்துவெளி நாகரிகத்தில் அன்பும் அமைதியும் நிலவியதுன்னு சொல்றாங்க. எதனால அப்படி சொல்றாங்கன்னா, குடியிருப்புகள் தரைமட்டத்தில் இருந்து, அதாவது கீழே தரையில் இருந்து கொஞ்சம் நன்கு உயர்த்தப்பட்ட தளங்களில் கட்டப்பட்டது. வீடுகள்லாம் எப்படி இருந்ததுன்னா தரையிலிருந்து கொஞ்சம் உயரமான மட்டத்தின் தளங்கள் வந்து கட்டப்பட்டது. சிந்துவெளி மக்கள் அமைதியான வாழ்க்கையே வாழ்ந்திருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஏன் அவங்க அமைதியான வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னு சொன்னோம்னா, படை இருந்ததற்கான, அதாவது அவங்க ஒரு படை ஏதாவது இருந்ததற்கான ஆதாரம் எவிடன்ஸ் எதுவும் கிடைக்காததுனால அப்ப அமைதியா வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. நாம பார்த்தோம் இல்லையா, அமைதி மற்றும் அறத்தை பின்பற்றினார். யாரை பார்த்தோம்? அக்பர் பார்த்தோம். எந்த போருக்கு பின்னாடி? கலிங்க போருக்கு பின்னாடி. அதே மாதிரி தான் இவங்க அமைதியும் அன்பும் ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்றாங்க. அப்போ மேலும் சில ஆயுதங்கள் மட்டுமே இருந்ததாம். ஆனா அந்த ஆயுதங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை போட்டதற்கான ஒரு ஆதாரமா அந்த ஆயுதங்கள் இல்லைன்றதுனால அந்த ஒரு முடிவுக்கு இவங்க வராங்க. அப்போ அவர்கள் தங்கள் மேம்பட்ட நிலையை அவங்க ஒரு நல்ல மேம்பட்ட நிலை எதை காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்தாங்கன்றது எது காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அணிந்திருந்த ஆடைகள், விலைமதிப்பற்ற நகைகள், மேம்பட்ட நகர வாழ்க்கை மூலம் வெளிப்படுத்துது. இதெல்லாம் தான் ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை அவங்க இருந்திருக்காங்கன்ட்டு. இந்த ஆடை, விலைமதிப்பற்ற நகைகள், அதெல்லாம் வந்து அவங்க நல்ல ஒரு தரமான வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னு சொல்லுது. அப்போ அணிகலன்கள்னா ஆண் பெண் ரெண்டு பேருமே சரி, இரு பாலரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்திருந்தனர். அதாவது ஆண்கள் மட்டும் பெண்கள் மட்டும் அணில, இருவரும் ஆபரணங்களை அது கூட விரும்பி அணிந்திருந்தாங்கன்னு சொல்றாங்க. என்னென்ன அணிகலன்கள் பார்த்தீங்கன்னா, கழுத்தணிகள், கையணிகள், வளையல்கள், மோதிரங்கள், காதணிகள் மற்றும் காலணிகள் முதலியவற்றையும் அணிந்திருந்தனர். எந்தெந்த உலோகம் பார்த்தீங்கன்னா தங்கம், எந்தெந்த இதில் செஞ்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் மற்றும் விலை உயர்ந்த கற்களால் அணிகலன்கள் செய்யப்பட்டது. அதாவது தங்கத்திலிருந்து அதாவது சுடுமண் வரைக்கும் எல்லா அணிகலன்களும் அணிந்திருக்காங்க, செய்திருக்காங்க. தகவல் தேவைப்படும். சிந்துவெளி மக்கள் எதை பற்றி தெரியாதுன்னா, இரும்பு மற்றும் குதிரையை பற்றி அறியப்படவில்லை. அவங்களுக்கு எதை பத்தி தெரியும்? நாய் தெரியும், செம்பு தெரியும். இங்க குதிரைக்கு பதிலா என்ன தெரியும்? நாய் தெரியும். இரும்புக்கு பதிலா செம்பு தெரியும். ஆனா எதை பத்தி தெரியாது? இரும்பும் தெரியாது, குதிரை பத்தி அவங்களுக்கு தெரியாது. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தணும். அவங்க அணியக்கூடிய ஆபரணங்கள் அதை செய்யறதுக்கு என்ன நிற கற்களை பயன்படுத்தினா சிவப்பு நிற மணி கற்களை பயன்படுத்தும். அந்த சிவப்பு நிற மணிக்கற்களுக்கு என்ன பேர் இன்னொன்று கார்னீலியன் மணி என்று சொல்லுவாங்க. அதுதான் வந்து கார்னீலியன். அவர்கள் நிர்வகித்தது யார்? இவ்வளவும் ஒரு நகரமயமான திட்டமிடல் இருந்ததை பார்த்தோம். இதை நிர்வகிக்கணும்னா யாராவது ஒரு தலைவர் இருந்திருப்பாங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நகர திட்டமிடலை நிர்வகிக்கவும் வணிகம் செஞ்சாங்க. அதை வந்து மேம்படுத்தவும், நகரத்துல வந்து அமைதி வந்து இருந்துச்சுன்னு சொல்றோம், அன்பு இருந்துச்சுன்னு சொல்றோம், அதை நிலைநாட்டவும் வடிகால் அமைப்பு இருந்தது, அதை பராமரிக்கிறதுக்கும் ஒரு அதிகார மையம் இருந்திருக்க வேண்டும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் நம்புறாங்களே ஒழிய அதுக்கு சரியான எவிடன்ஸ் இல்லை. இதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு 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 அதிகார மையம் இருந்திருப்பாங்க, ஒரு அதிகாரி ஒருத்தர் இருந்திருப்பாரு அப்படின்ட்டு நம்புறாங்க. யாரு? இதை ஆராய்ச்சி பண்ண வரலாற்று ஆசிரியர்கள். அவங்களுடைய தொழில் பார்ப்போம். சிந்துவெளி மக்களின் முதன்மையான தொழில் என்று பற்றி எதுவும் தெரியவில்லை. ஆனா அவங்களுக்கு வந்து முதன்மையான தொழில் அப்படின்ற தொழில் எது பத்தி தெரியல. ஆனாலும் அவங்க எதை பத்தி தெரிஞ்சிருந்தாங்க? விவசாயம், வேளாண்மை,
கைவினை பொருட்கள், ஏன்னா எல்லா அணிகலன்களும் அவங்க செஞ்சாங்க. இதெல்லாம் கைவினை பொருட்கள், பானை செய்தல், அணிகலன்கள் செய்தல் போன்றவற்றில் ஈடுபடன் என தெரிகிறது. அங்கு வர்த்தகர்கள், வணிகர்கள் மற்றும் கைவினைஞர்களும் இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம கைவினைஞர்கள், வர்த்தகர்கள், வணிகர்கள் இதெல்லாம் இருந்திருக்காங்க சிந்துவெளி நாகரிகம். அது மட்டும் இல்லாமல் கால்நடை வளர்ப்பும் அதுவும் ஒரு தொழிலாக இருந்திருக்கு. கால்நடை வளர்க்கிறதும் ஒரு தொழிலாக இருந்திருக்குது. அவர்கள் சக்கரத்தின் பயனையும் அறிஞ்சிருக்காங்க. சக்கரத்தின் பயன் அறிந்ததுனால்தான் என்ன செஞ்சாங்க, பானைகள் செய்யப்பட்டது. அப்போ சக்கரத்தின் பயனின் விளைவாக மட்பாண்டங்கள் செய்யப்படும். மட்பாண்டங்களை கொண்டு சக்கரங்கள் கொண்டு உருவாக்கினர். எதை உருவாக்கினாங்க, சக்கரங்களை கொண்டு மட்பாண்டங்களை உருவாக்கினர். அந்த மட்பாண்டங்கள் தீயிலிட்டு சுடப்பட்டன. அப்போ மட்பாண்டங்கள் எந்த நிறத்தில் செய்யப்பட்டதுன்னா சிவப்பு நிறத்தில் மட்பாண்டங்கள் செய்யப்பட்டன. அதில் எந்த வண்ணத்தில் பார்த்தீங்கன்னா அழகிய வேலைப்பாடுகள் செய்யப்பட்டன, கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகள் செய்தன. அங்கு கிடைத்த உடைந்த பானை துண்டுகள், அந்த பானை துண்டுல என்ன இருந்தா விலங்குகளின் உருவம், அப்புறம் வடிவியல் வடிவமைப்புடன் அந்த ஓடுகள் காணப்பட்டது. அதாவது அங்க கிடைத்த பானை துண்டுகள்ல விலங்குகளின் உருவங்கள், அது எந்த வடிவத்தில்னா வடிவியல் வடிவமைப்புடன் காணப்பட்டது அந்த பானை ஓடு. சமய நம்பிக்கை பார்த்தோம்னா சிந்துவெளி மக்களின் வழிபாடு மற்றும் அவர்களின் மத நடைமுறைகள் பற்றி அறிய எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்றாங்க. அதாவது அவங்க மக்கள் ஒரு வழிபாடோ இல்லாது எந்த ஒரு மத நடைமுறைகளை பின்பற்றினாங்கன்றதுக்கு அறியறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை. அங்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெண் சிலை பார்த்தோம் இல்ல, நடன மாது என்ற பெண் சிலை. அந்த பெண்ணின் சிலை மூலம் சிந்துவெளி மக்களிடையே ஒரு தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம். அந்த சிலையை வச்சுதான் ஒரு தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்குன்னு சொல்றாங்களே ஒழிய வேற எந்த மதத்தையோ இல்ல ஒரு வழிபாட்டு கூடத்தையோ பின்பற்றினாங்கன்னு வேற எந்த ஆதாரமும் இல்லை. இந்த சிலை வைத்துதான் ஒரு பெண் தெய்வத்தை வணங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்களுடைய கலைத்திறன், இதெல்லாம் அவங்களுடைய கலை நுணுக்கங்கள்லாம் என்னன்னு பார்த்தோம்னா பொம்மை, பொம்மை வண்டிகள், தலையையும் காலையும் அசைக்கக்கூடிய பசு பொம்மைகளும் தலையையும் காலையும் ஆட்டக்கூடிய பசு பொம்மை, களிமண் பந்து, சிறிய பொம்மைகள், சிறிய களிமண் குரங்கு, சுடுமண் பொம்மைகள், கொட்டைகளை குறிக்கும் அணில் பொம்மைகள், மண்ணால் ஆன நாய்கள், நடனமாடும் ஆண் பொம்மை நடனமாடுற மாதிரி கொட்டைகளை குறிக்கக்கூடிய அணில் பொம்மைகள், மண்ணால் ஆன நாய்கள், சுடுமண் பொம்மைகள், அதுக்கப்புறம் சிறிய களிமண் குரங்கு, சிறிய பொம்மைகள், களிமண் பந்து, இது எல்லாம் அங்க கிடைச்சிருக்கு. கலைத்திறன்கள் இதெல்லாம். அப்போ சுடுமண்ணால் செய்யப்பட்ட பல்வேறு வகையான பொம்மைகள் மக்களின் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு ஆர்வத்தை காட்டுகிறது. இதெல்லாம் அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த பொம்மைகள்லாம் அவங்க பயன்படுத்துறதுனால இதெல்லாம் அவங்க பொழுதுபோக்கையும் விளையாட்டு ஆர்வத்தையும் குறிப்பிடதா இருக்குதுன்னு சொல்றாங்க வரலாற்று ஆராய்ச்சி. அரப்பா நாகரிகத்திற்கு என்ன நடந்தது, ஏன் அரப்பா நாகரிகம் சரிய தொடங்கியதுன்றதுக்கு காரணம் சொல்றாங்க. அதாவது கிமு எப்போ பார்த்தோம் பீரியடு 3300, கிமு 3300 இருந்து 1900 அரப்பா நாகரிகம் இருந்ததுன்னு பார்த்தோம். அப்போ 1900 ஆண்டில் அரப்பா நாகரிகம் சரிய தொடங்குது. அதற்கு கீழ்கண்ட காரணங்களை இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன காரணங்கள் பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரையில் தானே அரப்பா நாகரிகம் உருவாச்சு. அப்போ ஆற்றங்கரையில் உள்ள அதன் நகரங்களில் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுனால அது அழிந்து போயிருக்கலாம்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா சுற்றுச்சூழல் மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அதாவது சுற்றுச்சூழல்ல மாற்றம் ஏற்பட்டதால அவங்க சரிய தொடங்கியிருக்குன்றாங்க. இன்னொன்று யாராவது படையெடுப்பு நடத்திருப்பாங்க அந்த மக்கள் மேல, அதனால அழிந்திருக்கலாம்னு சொல்றாங்க. இன்னொன்று இயற்கையான முறையில சீற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இன்னொன்று என்ன சொன்னா காலநிலையத்துல மாற்றங்கள் வந்திருக்கணுங்க. இன்னொன்று காடுகள் அழிஞ்சிருந்தாலும் அதனால சரிவு ஏற்பட்டுருந்தாங்க. இன்னொன்று காரணம் என்ன சொல்றேன்னா தொற்று நோய்கள் தாக்குதல் சொல்றாங்க. அது ஏதாவது நோய் தாக்கி சரிய தொடங்கலான்றாங்க. அப்போ இதெல்லாம் அரப்பா நாகரிகம் 1900 கிமு 1000 கிபி கிடையாது, கிமு 1900 அரப்பா நாகரிகம் சரிய தொடங்கியதற்கான கீழ்கண்ட காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன, ஆற்றங்கரையில் உள்ள அடிக்கடி வெள்ளப்பெருக்கு, சுற்றுச்சூழல் மாற்றம், படையெடுப்பு, இயற்கை சீற்றம், காலநிலை மாற்றம், காடுகள் அழிதல், தொற்று நோய் தாக்குதல், இது எல்லாம் காரணம் சொல்லணும். அப்போ முதல் எழுத்து வடிவம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுமேரியர்களால் தான் முதல் எழுத்து வடிவம் உருவாக்கப்பட்டது. இந்த பாடம் கதிரியக்க கார்பன் வலது கணிப்பு முறை தொல்லியல் ஆய்வாளர்களுக்கு தரப்படுத்தப்பட்ட ஒரு முறை. அப்போ தொல்லியல் ஆய்வாளர்கள் எதை கண்டு ஆராய்ச்சி பண்றாங்கன்னா கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையை பயன்படுத்தி தான் அது எந்த காலகட்டத்தை சார்ந்ததுன்னு இவங்களுக்கு தரப்பட்ட ஒரு முறை தான் இந்த கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை. இந்த கார்பனின் கதிரியக்க ஐசோடோப்பான கார்பன் 14, அதாவது கார்பன் 14 பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை
ஒரு பொருளுடைய வயது இப்போ பார்த்தல இந்த பொருளெல்லாம் எந்தெந்த காலகட்டத்தை சார்ந்தது. அப்போ இதை பயன்படுத்தி தான் அந்த பொருள் எந்த காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்ற அந்த வயதை வந்து அறியும் முறை வந்துட்டு கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் 14 அல்லது C14 முறை என்று அழைக்கப்படுகிறது. மொகஞ்சதாரோவில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மொகஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம். அதாவது மொகஞ்சதாரோ என்ற இடத்துல தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறக்கூடிய ஒரு இடத்தை வந்துட்டு உலக பாரம்பரிய தலமாக, அதாவது உலக பாரம்பரிய தலமாக யார் அறிவிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இது வந்து உலக பாரம்பரிய தலங்களில் ஒன்றாக யுனெஸ்கோ அமைப்பால் வந்துட்டு எதை தேர்ந்தெடுனா மொகஞ்சதாரோ வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறக்கூடிய ஒரு இடம் தான் இந்த மொகஞ்சதாரோ. இது யுனெஸ்கோ வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும். சிந்துவெளி நாகரிகத்தினுடைய பொதுவான உண்மைகள். இது என்ன ஒரு உண்மைகள் அறிஞர்கள் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்றுதான் இந்த சிந்துவெளி நாகரிகம். பழமையான 4 நகரங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிந்துவெளி நாகரிகம் இருந்த 4 நகரங்களில் பெரிய பரப்பளவு கொண்டதுன்றாங்க. உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்களில் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிந்துவெளி நாகரிகம். மேம்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பு இருந்தது. சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு மேலோங்கி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையை சொல்றாங்க. இது மீள் பார்வை பார்த்தோம்னா இந்த பாடத்தினுடைய ஒரு புரிதல் உங்களுக்கு ஒரு கிடைக்கும். ஓவர்வியூ. எப்பொழுது மனிதன் நிலையாக வாழ ஆரம்பித்தானோ அதுவே நாகரிகத்தின் தொடக்கம். எப்போ நாடோடியா வந்து அங்கங்க உணவுக்காக அலைஞ்சி ஒரு நிலையான இடத்தை தேர்ந்தெடுத்து உணவு உற்பத்தி செய்ய ஆரம்பிச்ச பிறகுதான் பண்டமாற்றம் நடைபெறுது. பண்டமாற்றம் நடைபெற்றதுனால அவங்க கிட்ட காசு உருவானதுக்கு அப்புறம் நாகரிகம் உருவானது. அப்போ அதுதான் என்ன சொல்றாங்கன்னா எப்போ வந்து நிலையாக ஒரு இடத்துல வாழ ஆரம்பித்தார்களோ அதுதான் வந்து நாகரிகத்தின் தொடக்கம்னு சொல்றாங்க. அப்ப நாகரிகம் வளர காரணமாக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரை தான் முக்கியமாக பங்கு வகித்தன. அரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம், அது கிராம நாகரிகம் இல்லை, நகர நாகரிகம். நன்கு திட்டமிட்ட நகரங்களும் சரியான கோணத்தில் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்கின்ற அகலமான சாலைகளும் மூடப்பட்ட வடிகாலும் வசதிகளும் இருந்துச்சுன்றாங்க. அதுக்கப்புறம் மக்களிடையே வியக்கத்தக்க பொறியியல் திறனும் இருந்திருக்குன்றாங்க. பொறியியல் திறன் இருந்திருக்குதுன்றது யார்கிட்டனா இந்த அரப்பா மக்கள் கிட்ட. அதுக்கப்புறம் மொகஞ்சதாரோவில் காணப்பட்ட பெரும் குளம் பார்த்தீங்கன்னா உலகின் முதலில் கட்டப்பட்ட ஒரு பொது குளம் தான் வந்துட்டு இந்த பெருங்குளம். அப்போ நாகரிகத்தின் பரப்பளவு, அதாவது அரப்பா நாகரிகம் இருக்குது, அது எங்கெல்லாம் எங்க வரைக்கும் பரவுதுன்னா இப்போ நம்ம பார்த்தோம் நேற்று இது வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு. அப்போ மேற்குல யாருன்னு பார்த்தீங்கன்னா பலுசிஸ்தானின் மக்ரான் கடற்கரை வரைக்கும் இந்த அரப்பா நாகரிகம் பரவுது. எங்க மேற்கு சைடு பாகிஸ்தான் பக்கம். கிழக்கில் பார்த்தீங்கன்னா காகர், ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு வரைக்கும், காகர்ல ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு வரைக்கும் கிழக்கு இந்த சைடு வந்து பரவிருந்தது. வடக்கில் வந்துட்டு ஆப்கானிஸ்தான், மேலே வந்துட்டு ஆப்கானிஸ்தான் வரைக்கும் அரப்பா நாகரிகம் பரவிருந்தது. தெற்கில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா வரைக்கும் கீழே தெற்கில் வந்து பரவிருந்தது. ஏசியாவில் ஃபுல்லாகவே இது. அப்போ உலகின் அந்த நாள் உலகம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம்னா அதாவது கிமு, இதெல்லாம் கிமு பொது ஆண்டுக்கு முன்னாடி 2500 கிசா பிரமிடு என்ற பிரமிடு யாரால கட்டப்பட்டதுன்னா குஃபு மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டது. எப்போ கிமு 2500 கிசா பிரமிடு வந்து எந்த மன்னனால்? குஃபு மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் உர் ஜிகுராட் என்ற மெசபடோமியால் இருக்குது இந்த இடம் வந்துட்டு உர் ஜிகுராட். இது வந்துட்டு யாருடைய காலத்துன்னு பார்த்தீங்கன்னா சுமேரியர் காலத்தில். மெசபடோமியால சுமேரியர் காலம் பார்த்தீங்கன்னா அப்போ ஊர் நம்மு என்ற ஒரு அரசனால் வந்துட்டு, எந்த அரசன்? ஊர் நம்மு என்ற ஒரு அரசன் சின் என்ற ஒரு சந்திர கடவுள். அப்போ சின் என்பது எந்த கடவுள்னா சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டது தான் வந்து உர் ஜிகுராட் என்ற மெசபடோமியாவில் சுமேரியர் காலத்தில். அப்போ அபு சிம்பல் என்ற எகிப்து அரசன், அபு சிம்பல் என்ற இந்த இது பார்த்தீங்கன்னா எங்க கிடைச்சு யார் கட்டாம பார்த்தீங்கன்னா எகிப்து அரசன் 2ஆம் ராமசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோவில் தான் வந்து இது அபு சிம்பல். அப்போ இந்த அபு சிம்பல் வந்துட்டு இரட்டை கோவில் இது யார் கட்டினான்னு பார்த்தீங்கன்னா எகிப்து அரசன் 2ஆம் ராமசிஸ் என்பவரால் கட்டப்பட்டது. இப்போ இந்த கலைச்சொற்கள் மட்டும் நான் ஏன் கொடுக்குறேன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கின்றதுக்காக தான், ஒரு அந்த வார்த்தையினுடைய புரிதல் கிடைக்கின்றதுக்காக இந்த கலைச்சொற்கள் மட்டும் கொடுக்குறேன். இந்த பயிற்சி வினாக்கள் எல்லாமே நீங்க என்ன பண்றீங்க, இந்த பாடத்துல புரிஞ்சு நீங்க வந்துட்டு இதை விடையளிக்க முயற்சி பண்ணி பாருங்க. அப்பதான் அந்த பாடத்துல நீங்க என்னெல்லாம் புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியும். இப்போ இந்த கலைச்சொற்கள் மட்டும் பார்ப்போம். கலைச்சொற்கள் பார்த்தீங்கன்னா தொல்பொருள் ஆய்வாளர்,
ஆர்கியாலஜிஸ்ட் தொல்பொருள் ஆய்வாளர்னா யார் வந்து தொல்பொருள்னா ஆராய்ச்சி செய்கிறவங்க, அதாவது புதையுண்ட பொருட்களை ஆராய்ச்சி செய்கிறவங்க தான் தொல்பொருள் ஆய்வாளர், ஆர்கியாலஜிஸ்ட். அகழ் ஆராய்ச்சி, அகழ்ந்து எடுப்பாங்க, கீழே புதையுண்ட பொருள்களை வந்து அகழ்ந்து எடுக்கிறாங்க இல்லையா, இதுதான் எக்ஸ்கவேஷன். அகழ் ஆராய்ச்சி என்பது எக்ஸ்கவேஷன். நகரமயமாக்கல், நகரமயமாக்கல் என்பது அர்பனைசேஷன். சித்திர எழுத்து என்பது பிக்டோகிராஃப், சித்திரை எழுத்து, அதாவது அவங்க என்ன எழுத்து முறை வச்சுருந்தாங்கன்னா சித்திரை எழுத்து, அதாவது படம் மாதிரி தான், ஓவியம் மாதிரி தானே படித்தோம், அதுதான் வந்துட்டு பிக்டோகிராஃப். மாவுக்கல், மாவுக்கல்லுக்கு இன்னொரு ஒரு கல் வகை தான் வந்து மாவுக்கல். இது வந்து ஸ்டீடைட், இது பேர் என்னன்னா ஸ்டீடைட், மாவுக்கல்னா ஸ்டீடைட். அதுக்கப்புறம் நூலை சுற்றி வைப்பதற்கான சுயல் அச்சுக்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பின்லெஸ், அந்த நூலை அச்சுக்கள் பார்த்தீங்கன்னா சுயல் அச்சுக்கள், அதுக்கு பேர் என்னன்னா ஸ்பின்லெஸ். நிலக்கல், நிலக்கல் என்பது ஒரு இயற்கை தாருன்னு ஒன்று பார்த்தோம், அதுதான் வந்து பிட்டுமன். கைத்திறன் வந்துட்டு ஆர்ட்ஃபேக்ட், அதாவது கைத்திறன். அதுக்கப்புறம் கப்பல் கட்டும் தளம் அல்லது செப்பனிடம் தளம் எங்கே பார்த்தோம், லோத்தலில் பார்த்தோம், குஜராத்தில், அதுக்கு பேர் டாக்யார்ட். அதுக்கப்புறம் முத்திரை, முத்திரையெல்லாம் எங்கே பார்த்தோம்னா முத்திரை வந்துட்டு சியல். இதெல்லாம் வந்துட்டு இந்த கலைச்சொற்கள், இது அவ்வளோதான். ஓகேம்மா, தேங்க்யூ. இதோட இந்த பாடம் வந்து நிறைவடைது. அடுத்த வகுப்பில் வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய பண்டைய நகரங்கள் வந்துட்டு 4வது யூனிட்டில் பார்ப்போம்.